ஆஹா இந்த கட்சி இவ்வளவு காசு கொடுத்துட்டாங்களே, அப்ப இவங்களுக்கு தான் இந்த தடவை ஓட்டு. ஆடே இன்னொரு கட்சி இதை விட அதிகமா கொடுத்துட்டாங்களே, அப்ப அவங்களுக்கு தான் இந்த தடவை ஓட்டு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க தலவாழ இலை நிறைய உங்களுக்கு பிரியாணி அள்ளி வைக்கிறதெல்லாம் அடுத்த 5 வருஷம் உங்களை போற பட்னி. உங்களுக்கு பழைய சோறு கூட கிடைக்காது. உங்க வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு தான் வாழணும். அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு தான் நீங்க இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, ஆனா ஓட்டு போடுங்க. ஏன்னா ஓட்டு போடுறதுன்றது ஜனநாயக கடமை. ஏன் ஒரு ஓட்டுனால என்ன ஆயிட போகுதுன்னா, ஒவ்வொரு ஓட்டும் சேர்றதுனாலதான் உங்களுக்கான தலைவனை நீங்க தேர்ந்தெடுக்க முடியறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஆனா அப்படி ஓட்டு போடுற ஜனநாயக கடமையை தாண்டி ஜனநாயக உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜனநாயக உரிமை நீங்க ஏப்பா இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு கேட்டா உடனே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்றது, அவர் எங்க ஜாதிக்காரருங்க, அவர் எங்க மதத்துக்காரருங்க, அவர் வந்தா நல்லா இருக்குங்க அப்படின்லாம் போடாதீங்க. நிஜமாவே நாளைக்கு அடுத்த 5 வருஷம் அவர் வந்தா உங்களுக்கு மாற்றம் வருமா? நாளைக்கு நமக்கான பிரச்சனையில அவர் வந்து முன்னாடி நிப்பாரா? இல்ல அவரு தான் அதுக்கான காரணமாவே இருப்பாரா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு வேண்டப்பட்டவர் விரோதக்காரரு, நம்ம ஜாதிக்காரரு வேற ஜாதிக்காரரு, நம்ம மதத்துக்காரரு வேற மதத்துக்காரன்லாம் கிடையாது. அவர் நல்லது பண்ணுவாருன்னு உங்களுக்கு தோணுதா? அந்த ஜனநாயக கடமையை தாண்டி ஜனநாயக உரிமையை நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. மற்றவங்களுக்காக இவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. அது உங்களை இன்னும் தான் பின்னாடி கொண்டு போகும். உங்களோட விருப்பப்படி அவர் வந்தா நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருந்தா நீங்க அவருக்கு தாராளமா போடுங்க. இவர் எனக்கு பிடிக்காது, இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதனால ஓட்டு போடுறேன் அப்படின்னா இதுவா ஒரு மாற்று அரசியல்? நீங்க நம்புற ஒரு தலைவர், நீங்க நேசிக்கிற ஒரு தலைவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது மாற்று அரசியல் பேசியிருக்காரா? இப்ப பேசுறாரா? இதுக்கப்புறம் பேச போறாரா? இப்படி பேசுனா தாராளமா ஓட்டு போடுங்க. அப்படி இல்ல அவர் ஜெயிச்சாதான் இது எல்லாமே பண்ணுவார் அப்படின்னா இது ஏதோ ஆட்டு முட்டை கோழி குட்டி மாதிரி இருக்குது நீங்க பேசுறது. நீங்க வைக்க போற மையம் போட போற ஒரு ஓட்டும் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது, உங்க வீட்டு பசங்களுக்கான கல்வி அறிவை கொடுக்க போகுது, உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க போகுது, முடியாத வயசுல இருக்க உங்க அப்பா அம்மாவுக்கான நல்ல மருத்துவத்தை கொடுக்க போகுது. நாளைக்கு ஒரு நாள் தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க.